மேம் பித்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு ஏஜ் லிமிட்டே இல்லாம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. காமனா பார்க்கும்போது டீ குடிச்சா பித்தம் வந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் இருக்குல்ல மேம், அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அண்ட் டீ குடிச்சா எந்த அளவுக்கு வந்து பித்தம் அதிகமாகுது உடம்புல? காஃபி டீ குடித்தாலும் பித்தம் அதிகமாகலாம். ஏன் காஃபி டீ குடித்தா பித்தம் அதிகமாகுதுன்னா, காஃபி குடிக்கும் பொழுது நமக்கு மைண்ட் ஒரு ஷார்ப் ஆகும், ஒரு ரெஃப்ரெஷ் மாதிரி வந்து வரும். இதற்கான ரீசன் வந்து அது அடினோசின்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து அது மாற்றி அமைக்குது. அதனால் நமக்கு தூக்கம் வராது, அதே மாதிரி மைண்ட் ரொம்பவே அலர்ட்டாகவே இருக்கும். ஸோ மைண்ட் அலர்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பித்தத்தை அதிகப்படுத்தும். அது காஃபி டீ மட்டும் கிடையாது. இப்போ ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க, அதுவும் வந்து பித்தத்தை அதிகப்படுத்தும். தொடர்ந்து தாட்ஸ் இருக்குது. ஸோ தொடர்ந்து வந்து அவங்க நைட்டெல்லாம் யோசிக்கிறாங்க, நைட் சரியாக தூங்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஓவர் திங்கிங்லாம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பித்தம் அதிகமாக இருக்கும். ஸோ எதெல்லாம் நம்மளோட தாட்ஸை வந்து அதிகப்படுத்துதோ, தாட்ஸோட அந்த ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து திங்க் பண்ணுறது, ஒரே நேரத்தில் ஒரு 10 விஷயத்தை திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ என் கூட தான் நம்ம பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அவங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது 1 2 விஷயம் இல்லை, 10 விஷயம் ஓடிட்டு இருக்கும். காலையில் என்ன பண்ணோம், மத்தியானம் என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அப்படின்னா அதுதான் பித்தத்தை அதிகப்படுத்துது. இந்த காஃபி டீ வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குது. உங்கள் மைண்டை ரொம்ப யோசிக்க வைக்குது, ஷார்ப் ஆக்குது. அதை அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது உங்கள் பாடி வந்து ஹீட் அதிகமாகுது. அதனால தான் உங்களுக்கு பித்தம் அதிகரிக்குது.